சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷம் ராசி 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடியது தான் உங்களுடைய மேஷம் ராசி. மற்ற ராசிக்காரர்களை விட அதிக நற்பலன்கள் கிரகங்களினாலேயும் கிரக பயிற்சியினாலேயும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். குழந்தை குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். அதே சமயத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையோட தன் முனைப்போடு இருப்பீங்க. நீதி, நேர்மை, உழைப்பு, முன்னேற்றம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நேர் வழியில் போகணும், குறுக்கு வழியில் போகக்கூடாது. எவ்வளவு பணம் வந்தாலும் அது நேர் வழியில் வந்த பணமாகத்தான் இருக்கணும் அப்படின்றதில் கண்ணும் கருத்துமாக முழு முயற்சியோடு எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்பட்டு பணத்தை சேமிக்கக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். சுருக்கமாக சொல்லணும்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள், நேர் வழியில் நடப்பவர்கள் அப்படின்னு சொல்லியே ஆகணும். நீங்கள் இடத்துக்கு ஏற்றபடி சுற்றுப்புற சூழலை அறிந்து பின் விளைவுகளை உணர்ந்து பேசுவீங்க. இதை செய்தால் அது நிச்சயம் நடக்கும், அது நடக்கக்கூடாதுன்னா நாம் இதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பல யோசனைகளோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வீங்க. சுயநலக்காரர் என்று சிலர் உங்களை சொல்வாங்க. ஆனால் உங்களுடைய குணம் நெருங்கி பழகினவர்களுக்கு மட்டுமே நல்லா தெரியும் நீங்கள் சுயநலக்காரர் அல்ல அப்படின்றது. கொடூர குணம் படைத்தவர், அறிவில்லாதவர் அப்படின்ட்டு உங்களை யாரும் சொல்லிட முடியாது. தானே தங்களுடைய மனம் சொன்னபடி நடந்து கொள்பவர்கள் நீங்கள். யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டீங்க. புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் கூட உங்களுக்கு வராது. பசி எடுத்தா வீடோ அலுவலகமோ விருந்தினர் வீடோ எத்தனை பேர் அங்கே இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர் இருந்தாலும் பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னா உடனே தன்னுடைய கருத்தை தான் சொல்ல வந்ததை வெளிப்படையாக சொல்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். யாராவது இது தப்பு அப்படின்னு கண்டித்தா என்ன தப்பு அப்படின்ட்டு தன் பக்க நியாயத்தை சரியாக எடுத்து சொல்பவர்களாக இருப்பீங்க. ஆமாம், நான் பலர் மத்தியில் இது பிடிக்கலை என்று சொன்னது தவறு என ஒப்புக்கொள்ளவோ மன்னிப்பு கேட்கவோ மாட்டீங்க. அமைதியாகவும் இருக்க மாட்டீங்க. தான் சரி என்று நினைத்ததையே நீங்கள் செய்வீங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் வச்சிருப்பீங்க. யாரிடமும் முகஸ்துதி செய்ய மாட்டீங்க. பெரிய ஆள் என்று பணிந்து வணங்கி சிரித்து பேச மாட்டீங்க. சரினா சரி, தப்புனா தப்பு, நீ பெரிய ஆள் அவர் சின்ன ஆள் அப்படின்ற ஒரு பாகுபாடு எல்லாம் உங்ககிட்ட கிடையாது. அறிவோ ஆற்றலோ, மற்றவர்களுடைய அறிவோ அல்லது ஆற்றலோ உங்களை கவர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உரிய மரியாதையை நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்க. அவங்கள பற்றி தன்னுடைய நண்பர்களிடமும் வியந்து பேசுவீங்க. அவரை தன்னுடைய ஒரு குருவாக கூட எடுத்துக்கொள்வீங்க. அதாவது மற்றவங்க கிட்ட நல்ல விஷயம் ஏதாவது இருந்தால் உடனே அதை எடுத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு நல்ல தாய், தந்தை, குருமார், நண்பர்கள் அமைவது நிச்சயம் உறுதி என்றே சொல்லலாம். ஒரு சிலருக்கு 90% பேருக்கு நிச்சயம் இது அமையும். மற்றவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது தாய், தந்தை, குருமார், நண்பர் விஷயத்தில் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எவரிடமும் பணத்துக்காக மயங்க மாட்டீங்க. இயல்பாகவே பல பணக்காரர்கள், உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு நிச்சயம் நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த பலனையும் நிச்சயம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்களுக்கு எப்போதும் நல்ல ஆலோசனைகளை வழங்குபவர்களாக மட்டுமே இருப்பீங்க. அதனால் நெருங்கிய நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குழந்தை போல நீங்கள் இருந்தாலும் அறிவில்லாதவர் அல்ல, ஆசை இல்லாதவர் அல்ல அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அதிக அறிவும்
அதிகப்படியான ஆசையும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. தகுதிக்கு ஏற்றாற்போல ஆசைப்படக்கூடியவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். அநியாயம் அக்கிரமம் செய்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படின்றதுனால இப்படி செய்பவர்களை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க, தட்டி கேட்கவும் தயங்க மாட்டீங்க. யாராவது தப்பு செய்தால் உடனே நிச்சயமாக மாட்டிவிடவும் செய்வீங்க. பெரியவர்கள் அநியாயம் செய்தாலும் அதை பற்றி ஊரறிய சொல்லிடுவீங்க. அவரால் ஏற்படும் தொல்லைகளை தனி ஆளாக துணிச்சலோட சந்திப்பவர்களாகவும் இருப்பீங்க. இதனால் வரக்கூடிய இழப்புகளையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீதிக்காக போராடுபவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்ககிட்ட ஒருவர் இது ரகசியம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நம்பி சொன்னார்னா அதை வெளியில் மூச்சு விட மாட்டீங்க, யாரிடமும் சொல்ல மாட்டீங்க, ரகசியத்தை பாதுகாப்பவராக இருப்பீங்க. பெருசாக எதையும் மனதில் போட்டு குழப்பி கொள்ள மாட்டீங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்ட்டு வந்துட்டா சம்பந்தப்பட்டவர்கிட்ட நேரில் போய் கேட்டு தெளிவு பெற்றுட்டு தான் அடுத்த வேலையை செய்வீங்க. இதனால் பெரும்பாலும் உங்களுடைய நண்பர்கள் தம்முடைய காதல் ரகசியத்தை உங்ககிட்ட நிச்சயமாக சொல்வாங்க. கடைசியில் தான் சொல்வாங்க. முதல்ல சொன்னால் நீங்கள் அதை எதிர்க்கலாம் அல்லது அவங்க வீட்டிலையே கூட போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவே கொஞ்சம் அஞ்சுவாங்க. மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்ககிட்ட பழகுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபம். பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பீங்க. ஆனால் பெருசாக 10 காசு செலவழிக்க மாட்டீங்க, தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். தேவை அப்படின்ட்டு வந்துட்டால் எவ்வளவு பணம் செலவானாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு நேரம் உங்கள் கூட இருந்தாலும் மனதிற்கு இதமாக பேசுபவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை நோகடிக்க மாட்டீங்க. உலக விஷயங்களை பேசி செவிக்கு உணவு அளிப்பவர்களாக இருப்பீங்க. அதாவது அனைத்து உலக விஷயங்களும் உங்களுடைய விரல் நுனியில் இருக்கும். ஏதாவது விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட மற்றவர்கள் தெரிந்து கொண்டு செல்வாங்க. நம்பியவர்களுக்காக உயிரை கூட கொடுப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். தன்னுடன் பழகுவோர் அனைவரும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நிச்சயமாக நினைப்பீங்க. மற்றவர்களுக்கு அதாவது கூட இருப்பவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வந்துட்டா முதல்ல ஓடோடி போய் செய்பவர் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் தான். மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுய தொழில் செய்யணும், சொந்தமாக ஏதாவது தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். பிறரிடம் பணியாளராக வேலை பார்க்க விரும்ப மாட்டீங்க. அப்படி வேலை பார்ப்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ வேண்டா வெறுப்பாக வேலை பார்ப்பதாகத்தான் இருக்கும். எத்தனை லட்சம் சம்பளம் தந்தாலும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் சம்பளத்துக்காக வேலை பார்க்க மாட்டீங்க. அதாவது வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த வேலை பார்ப்பது சம்பளத்துக்காக வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லணும். அதே வேலை இந்த நிறுவனத்தை நீயே கவனித்துக்கொள் அப்படின்னா அதிலிருந்து 10,000 சம்பளம் கிடைத்தால் கூட இரவும் பகலுமா செய்வீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் உயர் பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு திறமை தனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்ககிட்ட எப்பவும் இருக்கவே செய்யும். மற்றவர்களை அதட்டியோ மிரட்டியோ வேலை வாங்க மாட்டீங்க. மற்றவர்களை அன்பாக வேலை செய்வதில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களை அடித்துக்க ஆளே இல்லை என்று தான் சொல்லணும். சற்று முன் கோபக்காரர்கள் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. உங்களுடைய நேர்மையை யாராவது சந்தேகப்பட்டால் அவங்கள உண்டு இல்லைன்னு செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பீங்க. யாராவது மரியாதை இல்லாமல் உங்களை பேசிட்டாலோ இல்லை நீங்கள் சொன்னபடி வேலை செய்யாமல் இருந்தாலோ உங்களுக்கு கடும் கோபம் வரும். மற்றவர்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட
உங்களுக்கு சொல்லுன்னு கோபம் வந்துடும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் போராட்ட குணம் படைத்தவர்கள் என்றே சொல்லணும். அதனால் உங்ககிட்ட இது முடியாது அப்படின்ட்டு யாராவது சொல்லிட்டா, என்னால் முடியும், நான் செய்து முடிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு அதை முடிச்சிட்டு தான் மற்ற வேலையையே பார்ப்பீங்க. எதிர்ப்புகளையெல்லாம் கண்டு அஞ்ச மாட்டீங்க. அயராமல் உழைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் நீங்கள். அடுத்தவருடைய தயவை எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்ட்டு வாழ்பவர்கள் தான் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். பணம், காசு, வசதி, வேலை, பதவி போன்றவற்றை எதிர்பார்த்து யாரிடமும் போய் வணங்கி நிற்க மாட்டீங்க. இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்பவர்கள் நீங்கள். அதை பிறருக்கும் கற்றுத்தருபவர்களாக இருப்பீங்க. மேஷம் ராசியில் பிறந்த பலருக்கும் இளமையில் கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் அமையும், கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் போக போக உங்களுடைய அயராத உழைப்பால் மிக பெரும் அளவில் முன்னேறி விடுவீங்க. அதாவது தன் முயற்சியை கைவிடாமல் சொந்த உழைப்பால் பெரும் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை கிரக அமைப்பை பொறுத்து உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அப்படின்றதுனால கடுமையாக உழைத்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருந்து சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க. அதற்கு ஏற்றார் போல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கை கொடுக்கும். அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய ராசிகளில் உங்களுடைய மேஷம் ராசி முதல்ல இருக்கின்றது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சாதனைகளாக மாற்றி முன்னேறக்கூடிய ஒரு அம்சத்தை உங்களுடைய குல தெய்வமும் நீங்கள், அதாவது உங்களுக்கு பிடித்த கடவுளும் உங்களுக்கு அதற்கு உண்டான சக்தியையும் அதற்கு உண்டான ஒரு மனோதிடத்தையும் வழங்குவார்கள். உங்களால் நிச்சயம் சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அம்சம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். தொழில் ரீதியாக, திருமண ரீதியாக, வியாபார ரீதியாக, பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அம்சம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அனைத்தும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகு நிச்சயம் வரும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. மிக மிக முக்கியமாக நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்களுக்கு ஒருபோதும் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சிலர் உங்கள் கூடவே இருந்து குழிப்பறிக்கவும் தயங்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது செய்தே வாழ்ந்தவர்கள், நல்லது செய்தே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்களை யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றத இனம் கண்டறிந்து அதற்கு ஏற்றார் போல யாரை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். யாருக்கும் ஒரு சிறு தீங்கும் கூட இழைக்காமல் இருப்பவர்கள் தான் நீங்கள் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய 35-40 வயதுக்கு பிறகு மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வணங்கி வந்தாலே பல துன்பங்களும் வேதனைகளும் சோதனைகளும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.